எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளில் கூட தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருந்த சிலாக்கியத்திற்காக அவர் நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, நம்மையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் ஏன் தடைபடுகிறது? சற்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால், எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களை இந்த எகிப்திலிருந்து உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அவங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தேவன் சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார். எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, வெறும் 40 நாட்களில் போய் சேர வேண்டிய இடம், ஆனால் 40 வருடங்கள் ஆனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 40 நாட்களில் போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் 40 வருடங்கள் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவைப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட என்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்து அவருக்காக தெரிந்து கொண்டாரோ, நம்மை ஆசீர்வதித்து அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவர் நம்மை நடத்த ஒரு சித்தம் கொள்வார். ஆனால் அது நடக்க எவ்வளவு நாட்கள் ஆகிறது? எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை சற்று நிதானித்து அறிந்து கொள்வோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை 40 வருடங்களாக மாற்றினார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, எப்போதும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் மாத்திரமே தடைகளாக இருக்கிறோம். வேறு எந்த காரியமும் இல்லை. நாம் மாத்திரமே நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் மாத்திரமே தடையாக இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கு வரவேண்டிய 40 நாட்களில் வரவேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருடங்களாக அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள 40 வருடங்களானது. எனக்கு அன்பார்ந்தனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வழியில் முறுமுறுப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனிடத்தில் சேர அவர்களுக்கு மனதில்லாது போனபடினாலும், இச்சைகளினாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடினாலும் தேவன் அவர்களை தன்னுடைய பாதையில் தனக்கு விருப்பமாய் அவர்களை கொண்டு வர மிகவும் நாட்களானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை அபிஷேகித்து தேவனுடைய பாதத்தில் நாம் வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஆனால் இந்த தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள நாம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்கிறோம்? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றிக்கொள்ள நமக்கு விருப்பமே இல்லையே. நம்மை நிதானித்தறிந்து கொள்வோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம், இடுக்கமான வாசலுக்குள்ளாய் பிரவேசித்து இடுக்கமும் நெருக்கமான பாதைக்குள்ளாய் நடந்து இயேசுவின் பாத அடிச்சுவடை பின்பற்றி நடப்பது என்பது, எனக்கு அன்பார்ந்த எவ்வளவு நாட்கள் நாம் இந்த ப்ராசஸுக்கு எடுத்துக்கொள்கிறோம். என்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்தாரோ அந்த நாட்களிலிருந்தே ஓட ஆரம்பிக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நம்மை மாற்றிக்கொள்ள நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஏனென்றால் உலகத்தின் இச்சைகள் நமக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. உலகத்தின் இச்சைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் தினமும் வேதத்தை வாசித்து தினமும் தேவனுடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்து ஒழுங்காக நம்முடைய வாழ்க்கையை நீதியும் நேர்மையுமாய் நடத்தி ஜீவ பாதையில் நடத்தி போதும் என்கிறதான மனதோடு அநேக ஏழைகளுக்கு உதவி செய்து இப்படியாய் தேவனை தரித்து கொள்வது என்பது எவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நான் என்னுடைய வாழ்க்கையில் கூட 9வது வகுப்பு படிக்கும்போதே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இத்தனை வருடங்களாகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள்ளாக போதும் என்கிறதான மனநிலை,
தேவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி இயேசுடைய பாதத்தில் வரும்போது ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ இல்லையோ, உலக ஆசீர்வாதம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரமே அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி, அவருடைய பாதையில் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்க வேண்டும், போதும் என்கிறதான மனநிலை வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு எவ்வளவு நாட்களாகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்திப்போம். ஏனென்றால் இந்த நிலைக்குள்ளாக வருவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளுமோ அவ்வளவு நாட்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தடைபடும். நம்மை அவர் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் யூஸ் பண்ண வேண்டுமானால் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து மாற்ற வேண்டும். உலக இச்சைகளோடு கூட உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி நம்மால் ஓடவே தேவன் நம்மை யூஸ் பண்ணவே முடியாது. என்றைக்கு அவர் விரும்புகின்றதான பரிசுத்தம், அவர் விரும்புகின்றதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்கிறதோ அந்த நாள் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்போது நமக்கும் வயதாகிவிடும். வயதாகி நம்முடைய வாலிப புஷ்டியெல்லாம் குறைந்து ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலைகள் நாம் அவருக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகள், சற்று நம்மை நிதானித்து அறிந்து கொள்வோம். ஏனென்றால் அநேகர் நினைக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த உலகத்தில் பெரிய ஆளாகி விடலாம். இல்லை, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, எரேமியா தீர்க்கதரிசன வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு புலம்பல் என்கிறதான ஒரு பகுதியே அவர் எழுதுகிறார். புலம்புகிறார். என்னுடைய சினத்தின் முலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதையில் நீதியாய் நடப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனாலும் இதன் ஊடாய் நடக்கும்போது ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி அவர் நம்மை நடத்தி செல்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்றைக்கு நம்முடைய எண்ணத்தின்படி நம்முடைய காரியங்கள் அப்படியே நம்முடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை என்று நாம் அறிந்து கொண்டாலே போதும். ஓகே, இயேசு என்னை நடத்தி செல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை அவருடைய பாதையில் நடத்தி செல்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்றன்றைக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்கிற சொல்கிறதான ஒரு சந்தோஷம், அவரை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தருகிறதான ஒரு பெரிய சந்தோஷம், இவைகள்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து அறிந்து கொள்வோம். எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தேவன் நம்மை பயன்படுத்த எது தடையாக இருக்கிறது? உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும் என்று சொல்லி ஒரு கால் வரப்பிலும் ஒரு கால் வயலிலுமாக குந்தி நடக்கிறவர்களைப் போல காணப்படுகிறோமா? இத்தனை நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை நாட்கள் ஆகிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? இன்னும் பரிசுத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் குறைகளை குற்றங்களை மன்னிங்கப்பா என்று சொல்லி கிருபையை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஜெபிக்கிறோமா? இயேசுடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இயேசு அன்பானவர் என்று மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறோமா? இல்லை, அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லி நீதியான காரியத்தை செய்ய முயற்சி செய்கிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, 10 கன்னிகைகள் பகுதியில் 5 கன்னிகைகள் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள், தீவட்டியையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் தீவட்டியை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்கள், எண்ணெய் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுபோல தான் ஒரு பக்கத்தை மாத்திரம் இயேசு அன்பானவர் என்கிறதான பக்கத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர் என்னது காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இவருடைய சமூகத்தில் நெருங்குவோம். அவர் நினைக்கும்படியாக வாழ்ந்து அவர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை செய்யும்படியாக நம்மை நாம்
ஒப்பு கொடுத்து அவருக்கு ஆக நம் வாழ்வோம். நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் ஊறுகாயை போல கூட கொடுக்கப்படும். சாப்பாடை வாங்கும்போது ஊறுகாய் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுபோல் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனபடினாலே எதை குறித்தும் கவலைப்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் நாம் திரும்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். நீர் எங்களை உமக்காக பிரயோஜனப்படுத்த விரும்புகிறீர். ஆனால் அது எவ்வளவு நாட்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்களை ஆயத்தப்படுத்த. எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எங்களுடைய வாலிபத்தை எல்லாம் நாங்கள் வீணாய் கழிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை நாங்கள் துறக்கும்படியாக எவ்வளவு நாட்களை எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. உமக்காக இந்த உலகத்தை விட்டு உலகத்தை வெறுத்து ஆண்டவரே உமக்காய் எதையாவது செய்யும்படியாய் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் எதை நாங்கள் இழந்தாலும் உம்முடைய சமூகத்தை மாத்திரம் ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு ஒரு பக்கமாகிய அன்பை மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டு நீதியை விட்டுவிடாதபடிக்கு என் தேவன் எங்களை காத்துக்கொள்ளுங்க. உடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. பொறுப்படுங்க. ஆசையும் காத்துக்கொள்ளும். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.